மனம் சிவமயமாகி மன்மனாபவ இசை ஒலிக்கிறது. உணர்வு சிவமயமாகில் சிவமன்னாபவ பாடல் மலர்கிறது. சுவாசங்களில் ஒலிக்கும் மன்மாமாப உயிர்களில் வாழும் சிவமன்மனாபவ சிவபாபாவின் நினைவில் மயங்கி மனதில் பிறந்தது அந்த ஈர்ப்பு. ஒரு அலைக்கும் சிவனிங்கீதம் தேக உணவை அழிக்கும் சீதம். ஒவ்வொரு அறிவிலும் ஒலிக்குமோர் நாமம் சிவமன்மனாபவ சிவமன்மனாபவ. ஒவ்வொரு தாழ் சிவமன்மனாபவ ஒவ்வொரு சுவாசத்திலும் ஓசை சிவமன் மனவ. ஒவ்வொரு புயலுக்கும் கரை சிவமன்மனாபவ ஒவ்வொரு சாதனைக்கும் பாதை சிவமன்மனாபவ ஒவ்வொரு இரவுக்கும் விடியன் சிவமன்மனாபவ ஒவ்வொரு காத்திருப்பின் பரிசெல்வம் சிவமன்மனாபவ ஒவ்வொரு தவறின் உணர்வு சிவமன்மனாபவ ஒவ்வொரு பிறவியின் தேடல் சிவமன்மனாபவ ஒவ்வொரு காரணத்திற்கும் தீர்வு சிவமன்மனாபவ ஒவ்வொரு ஆபமே உறுதி சிவமன்மனாபவ ஒவ்வொரு இச்சனையின் தீர்வு சிவமன்மனாபவ ஒவ்வொரு யோகியின் புயல் சிவமன்மனாபவ ஒவ்வொரு பொக்கிஷத்தின் சாவி சிவமன்மனாபவ ஒவ்வொரு புண்ணியத்தின் பெரும் செல்வம் சிவமன்மனாபவ ஒவ்வொரு இருளின் தீபம் சிவமன்மனாபவ ஒவ்வொரு சிந்தனையிலும் பரவரம் சிவமன்மனாபவ ஒவ்வொரு பந்தத்திலிருந்து விடுதலை சிவமன்மனாபவ ஒவ்வொரு ஆசையின் தைரி சிவமன்மனாபவ ஒவ்வொரு கூறிலின் வாழவும் சிவமன்மனாபவ ஒவ்வொரு மாதவியின் உரிமை சிவமன்மனாபவ. ஓம் சாந்தி. டாக்டர் சச்சின் பாயனுடைய இங்கிலீஷ் பட்டி சிவமனாபவ பட்டியின் 7வது நாள். ஒரு மாஸ்டர் ரொம்ப மகிழ்ச்சியான மனநிலையில் இருக்காரு. அவருடைய விரிவான வெளிப்பாடுகளை பார்த்து அவருடைய சீடர்கள் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. இந்த மகிழ்ச்சியான நிலைய வாழ்க்கையில நீங்க எப்படி அடைஞ்சீங்க? எந்தெந்த ஸ்டேஷன்ஸ் வழியா நீங்க கடந்து போனீங்க? இத சொல்லுங்களே அப்படின்னு அந்த சீடர்கள் அந்த மாஸ்டர்கிட்ட கேட்டாங்க. அந்த மாஸ்டர் சொன்னாரு, முதல்ல கடவுள் என்னைய துக்கத்தின் உலகத்துக்கு எடுத்துட்டு போனாரு. அங்க சில வருடங்களை கழிச்சேன். அப்புறமா கடவுள் என்ன கர்மத்தின் உலகத்துக்கு அழைச்சிட்டு போனாரு. அங்க நிறைய விஷயங்களை நான் கத்துக்கிட்டேன். அதுக்கு பிறகு கடவுள் என்ன அன்பின் உலகத்துக்கு அழைச்சிட்டு போனாரு. அங்க நான் வாழ்க்கையினுடைய நிறைய ரகசியங்களையும் மர்மங்களையும் பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். அதன் பிறகு கடவுள் என்ன அமைதியின் உலகத்துக்கு அழைச்சிட்டு போனாரு. மேலும் அந்த அமைதியில என்ன நானே சந்திச்சேன். அதுதான் எல்லாத்தினுடைய முடிவா? அதுதான் கடைசி ஸ்டேஷனா அப்படின்னு அந்த சீடர்கள் கேட்டாங்க. அந்த மாஸ்டர் ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு அப்புறமா இல்லைன்னு சொன்னாரு. கடைசியா கடவுள் என்னைய அவருடைய கோவிலுக்கு அழைச்சிட்டு போனாரு. மேலும் என்னைய அவருடைய இதயத்துக்குள்ள நுழைய வச்சாரு. அதுதான் சிரிப்பின் உலகம். மேலும் அதுதான் கடைசி ஸ்டேஷன், சிரிப்பின் உலகம். மேலும் நாம எப்போ சிரிக்கிறோமோ
அப்ப உள்ளுக்குள்ள எந்த ஒரு கோபமும் இல்லை. மேலும் நாம எப்போ சிரிக்கிறோமோ அப்ப உள்ளுக்குள்ள எந்த ஒரு மனக்கசப்பும் இல்லை. மேலும் நாம எப்போ சிரிக்கிறோமோ அப்ப எந்த ஒரு பொறாமையும் இல்லை, எந்த ஒரு பெருமையும் இல்லை. சிரிப்பு என்பது மகிழ்ச்சியினுடைய முழுமையான வெளிப்பாடு. சிரிப்பு என்பது எதிர்மறை சக்திகளும் தீய சக்திகளும் துணிந்து நுழைய இயலாத தெய்வீக புகலிடம். எனவே சிரிப்பு என்பது நம்மை கடவுளின் சாம்ராஜ்யத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய தெய்வீக பாதை. நம்முடைய சிரிப்பை அளிக்கக்கூடிய எல்லாமே ஒரு தடை. தெய்வத்தோடு இணைவதற்காக இன்றைய முதல் வழிமுறை நோ கம்ப்ளைண்ட் ரூல், புகார் கூறாமை விதி. புகார் சொல்றது, குறை சொல்றதுன்றது உள்ளத்து அதிருப்தியின் வெளிப்பாடு. குறை சொல்றது உள்ளத்து முரண்பாட்டை சுட்டிக்காட்டுது. இது உள்ளத்து எதிர்மறையினுடைய வெளிப்பாடு. இது ஒரு மனிதனோ அல்லது சூழ்நிலை மீது உண்டான எதிர்ப்பை வெளிக்காட்டுது. இது சூழ்நிலை நம்மளை கண்ட்ரோல் பண்ணுதுன்ற தவறான எண்ணத்தை ஏற்படுத்துது. ஆனா இது நம்மளுடைய ஆற்றலை முழுமையாக விரயமாக்குது. நாம கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நாம முழுமையான எதிர்ப்புல இருக்கிறோம். ஒரு சூக்ஷ்மமான வெறுப்பு மற்றும் மறைக்கப்பட்ட அதிருப்தி. அந்த கம்ப்ளைண்ட்டை டிராப் பண்ணிடுங்க, குறை சொல்றத விட்டுடுங்க. மேலும் எப்போ அக்செப்டன்ஸ் நமக்குள்ள வருதோ, அதாவது எப்போ ஏற்றுக்கொள்ளும் தன்மை நமக்குள்ள வந்துடுதோ அப்ப நாம பாய ஆரம்பிச்சுடுறோம், நகர ஆரம்பிச்சுடுறோம். இந்த கம்ப்ளைண்டினுடைய எதற்கும் பயனற்ற தன்மையை நாம புரிஞ்சிருக்கிறோம். இந்த உலக நாடகம் ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்குது. எனவே சுப்ரீம் பேடகாக், உன்னதமான டீச்சர் மூலமாக கொடுக்கப்பட்ட கருத்துக்கு எதிராக நாம புரட்சி செய்ய ஆரம்பிச்சிடுறோம். தெய்வீக டீச்சர் யார் வந்திருக்கிறாரோ அவர் சொல்றாரு, இது என்னுடைய கட்டளை, இது என்னுடைய வழி, இது என்னுடைய ஆர்டர், இது என்னுடைய தத்துவம், இது என்னுடைய கருத்து. அதாவது இந்த டிராமா பெர்ஃபெக்ட் ஆனது. ஒவ்வொரு நடிகருக்கும் ஒரு பாகம் கொடுக்கப்பட்டிருக்குது. மேலும் அந்த நடிகர் அந்த பாகத்தை ரொம்ப கச்சிதமா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எனவே இந்த கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய ரோல் எங்க இருக்குது? மேலும் யாருக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க? நாம ஒரு கம்ப்ளைண்ட் பாக்ஸ் ஆயிட்டோம். நாம கடந்த காலத்தை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். நாம மனிதர்களுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். மேலும் அது நம்மள கவலை, அதிருப்தி, துக்கத்தினுடைய மனநிலையில வச்சிருக்குது. ஒருத்தர் அதிருப்தியால நிறைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா எவ்வளவுதான் அந்த கம்ப்ளைண்ட்டை உள்ளுக்குள்ள மறைக்கணும்னு நினைச்சாலும் அது வெளியே வந்துடும். எனவே சிரிப்பின் உலகம், மகிழ்ச்சியின் உலகம், சந்தோஷத்தின் உலகம், புன்சிரிப்பின் உலகத்துக்குள்ள நுழையிறதுக்கு முன் நிபந்தனை இருக்கு. எல்லா கம்ப்ளைண்ட்ஸையும் முடிவு கட்டிடுங்க. அது உங்களுடைய தெய்வீக பணியை முழுமையாக்காது. அவர்களுடைய இயல்பை நீங்க கவனிங்க, அது எப்பவுமே அப்படியே தான் இருக்கும். மேலும் அந்த கம்ப்ளைண்ட்ஸ் அந்த சூழ்நிலைகளையோ மனிதர்களையோ ஒண்ணுமே செய்ய முடியாது. நீங்க நினைக்கிறீங்க அந்த சூழ்நிலை நல்லா இல்லைன்னு. அந்த சூழ்நிலை அது ரிவர்ஸா மாறினாலும் கூட கம்ப்ளைண்ட் அப்படியே தான் இருக்கும். ஏன்னா கம்ப்ளைனிங் நேச்சர்ன்றது நம்மளுடைய அடிக்ஷன் ஆயிடுச்சு. புகார் சொல்ற பழக்கத்துக்கு நாம அடிமை ஆயிட்டோம். ரெண்டாவது வழிமுறை சிங்கிள் டாஸ்க் அவேர்னஸ், அதாவது ஒரு செயலின் விழிப்புணர்வு. எப்போ நாம ஒரு செயல் மீது கவனத்தை செலுத்துறோமோ அப்போ நம்மளுடைய மனது சிதறாம இருக்குது. எப்போ நாம 10 விஷயங்களை சேர்த்து செய்யறோமோ அப்ப மனசு சிதற ஆரம்பிக்குது. மேலும் சிதறிய மனது தியானம் செய்ய முடியாது. சிதறிய புத்தியால ஃபோக்கஸ் பண்ண முடியாது. தியானம் என்பது ஒருமுகத்தன்மையின் கலை. ஒரு எண்ணத்தின் மீது கவனம் செலுத்துவது, ஒரு உணர்வு, ஒரு ஐடியா. எனவே இந்த பழக்கத்தை உருவாக்கிக்கோங்க. எப்போ சாப்பிட்றீங்களோ அப்போ வெறுமனே சாப்பிடுங்க. எப்போ நடக்கிறீங்களோ அப்போ வெறுமனே நடங்க. அதாவது அந்த நடை தியானம் ஆயிடணும். மேலும் நீங்க சாப்பிட்றது சாதனை ஆயிடணும்.
நீங்க குடிக்கிறது பிரார்த்தனை ஆயிடணும். எப்போ நீங்க கவனிக்கிறீங்களோ அப்ப வெறுமனே கவனிங்க. அதாவது அந்த கவனித்தல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிடணும், மாற்றத்தை ஏற்படுத்திடணும். எப்போ நீங்க எழுதுறீங்களோ அப்ப வெறுமனே எழுதுங்க, ஸ்லோவா சைலண்டா. அந்த எழுதுறதுன்றது மெடிடேஷன் ஆயிடணும், தியானம் ஆயிடணும். எனவே சிங்கிள் டாஸ்க் அவேர்னஸ், ஒரு செயலின் விழிப்புணர்வு. இது மல்டி டாஸ்கிங் உலகம், பல செயல்கள் செய்யக்கூடிய உலகம். ஒவ்வொருத்தருமே பல செயல்கள் செய்ய வேண்டியிருக்குது. ஆனாலும் ஒரு நேரத்துல ஒரு செயல் மீது கவனம் செலுத்தக்கூடிய இந்த அழகான பழக்கத்தை நீங்க ஏற்படுத்துங்க. அப்ப எல்லாமே அழகாயிடும், நேர்த்தி ஆயிடும். மூணாவது, நேச்சர் கனெக்ஷன், இயற்கையோடு சம்பந்தம். இயற்கை தீங்கற்றது, இயற்கை எதிர்மறையற்றது. இந்த மரங்களை பாருங்க, காற்றை பாருங்க, இந்த ஆகாயத்தை பாருங்க. இயற்கைகிட்ட எந்த ஒரு பொறாமையும் இல்லை. இயற்கை போட்டியிடுறதில்லை, இயற்கை வாக்குவாதம் செய்யறதில்லை, இயற்கை பட்டிமன்றம் செய்யறதில்லை. இயற்கை விகாரமற்றதாக இருக்குது, இயற்கை தூய்மையானது. எனவே எப்போ நீங்க இயற்கையோடு கனெக்ட் பண்றீங்களோ அப்போ உங்களுக்குள்ள தூய்மை பாய ஆரம்பிச்சிடும். எப்பெல்லாம் நீங்க இயற்கையில போய் அமர்றீங்களோ, அமர்ந்து இந்த இயற்கையினுடைய பரந்து விரிந்த தன்மையை பற்றி சிந்திக்கிறீங்களோ, அப்போல்லாம் நீங்க உணர்வீங்க உங்களுடைய ஈகோன்றது எதுக்குமே பிரயோஜனமானது இல்லைன்றத உணர்வீங்க. இயற்கைகிட்ட எந்த ஒரு ஈகோவும் இல்லை. இயற்கை சோர்வற்றது, இயற்கை அழகானது. எனவே எப்போ நீங்க இயற்கையில் அமர்றீங்களோ அப்போ அழகு அழகை கவர்ந்திழுக்கும். நேச்சர் பியோர் ஆனது, இயற்கை தூய்மையானது, தூய்மை தூய்மையை ஈர்க்கும். இயற்கை சைலண்ட் ஆனது. மேலும் எப்போ நீங்க இயற்கையில அமர்றீங்களோ அந்த அமைதி உங்களுடைய பர்சனாலிட்டிக்குள்ள நிரம்பிடும். இயற்கை என்பது ரகசியங்களின் பரந்து விரிந்த லைப்ரரி. இயற்கை என்பது பிரபஞ்சத்தின் லைப்ரரி. நீங்க அமர்ந்து இந்த பிரபஞ்சத்தினுடைய மர்மங்களையும் ரகசியங்களையும் டவுன்லோட் பண்ணுங்க. எனவே இயற்கையோடு கனெக்ட் பண்ணுங்க. வெறும் காலோட நடங்க. சூரிய உதயம் மற்றும் சூரிய அஸ்தமனத்தை போய் பாருங்க. சூரியனை உற்று பாருங்க, அந்த நிலாவை உற்று பாருங்க, நட்சத்திரத்தை உற்று பாருங்க, மரங்களை உற்று பாருங்க, மரங்களை கட்டி அணைங்க, அந்த இலைகளை தொட்டு பாருங்க, அந்த மலர்களை பாருங்க, லில்லி மலர்களை பாருங்க. மேலும் அவை இந்த தருணத்துல வாழ்ந்துட்டு இருக்குது. அதனிடம் எந்த ஒரு கவலையோ அழுத்தமோ டென்ஷனோ இல்லை. மேகங்களை பாருங்க, எப்படி அது வேகமா பறந்து போகுது. அந்த பறவைகளினுடைய சப்தத்தை கேளுங்க, அது பாடுது. அது எந்த ஒரு பாட்டு போட்டியிலையும் பங்கேற்றுக்கிறது இல்லை. அதற்கு எந்த ஒரு ட்ராஃபீஸும் வேண்டாம், அதுக்கு எந்த ஒரு அவார்டும் வேண்டாம். அது கம்மியான மார்க்கு ஜாஸ்தியான மார்க்கு அதை பத்திலாம் அது கவலைப்படுறதே இல்லை. பாஸு ஃபெயிலு அதை பத்திலாம் அதுக்கு எந்த கவலையும் இல்லை. அது வாட்டுக்கு பாடுது. அது எந்த ஒரு பாட்டு கிளாஸுக்கும் போறதில்லை. அது வாட்டுக்கு பாடுது, அது வாட்டுக்கு போகுது. அது எந்த ஒரு பறக்கக்கூடிய வகுப்புகளையும் எடுத்துக்கல, அது வாட்டுக்கு பறக்குது. ஒருவேளை அது நோய்வாய்ப்பட்டுட்டா கூட தனக்குத்தானே குணப்படுத்த தெரியும். எனவே எப்போ நீங்க நேச்சர்ல கனெக்ட் பண்றீங்களோ, நேச்சர் தான் மிகப்பெரிய சிறந்த உயர்ந்த வைத்தியர். நேச்சர்ன்றது சூப்பர் மார்க்கெட். பேரானந்தம், மகிழ்ச்சி, அன்பு, தூய்மையினுடைய தெய்வீக பண்டக சாலை. நீங்க போய் உட்காருங்க. நேச்சர்ல எந்த ஒரு பிசினஸும் இல்லை, எந்த ஒரு கொடுக்கல் வாங்கலும் இல்லை, எந்த ஒரு வணிகமும் இல்லை. இது முற்றிலும் வணிகமற்றது, தீண்டப்படாதது. மேலும் எப்போ நீங்க நேச்சரோட கனெக்ட் பண்றீங்களோ அப்போ உங்களுடைய ஓன் நேச்சரோட நீங்க கனெக்ட் ஆகுறீங்க. அதாவது எப்போ நீங்க இயற்கையோட கனெக்ட் ஆகுறீங்களோ அப்போ உங்களுடைய இயற்கையான குணத்தோட கனெக்ட் ஆகுறீங்க. இயற்கை உங்க இயற்கைக்கு கொண்டு போகுது. எனவே இந்த கனெக்ஷன் சுப்ரீம் ஃபாதரோட கனெக்ட் ஆகுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. இந்த இயற்கையினுடைய கனெக்ஷன்
ஆழமான உணர்வுகள் ரகசியங்களை நமக்கு கொடுக்குது. அடுத்தது லைட்னஸ் இன் ரிலேஷன்ஷிப்ஸ், உறவுகளில் லேசான தன்மை. நாம யாரையாவது நம்முடையவர்கள் ஆக்கிக்கணும்னு நினைக்கிறோம், நாம தன்வசப்படுத்தணும்னு நினைக்கிறோம், அவங்கள கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறோம். அப்போ துக்கம் ஆரம்பமாகுது. உறவுகள்ல எந்த ஒரு பற்றும் தொந்தரவுக்கு ஆளாக்குது. துக்கங்கள், மனம் உடைதல். உறவுகள்ல நடுநிலைத்தன்மை உறவுகளை லேசாக்குது. அன்பு இருக்குது, ஆனா இந்த அன்பு எதையும் பிடிக்கணும்னு நினைக்கிறது இல்ல. இந்த அன்பு யாரையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறது இல்ல. உண்மையான அன்பு ஸ்பேஸ் கொடுக்கும், இடைவெளி கொடுக்கும். உண்மையான அன்புன்றது சுதந்திரம். உண்மையான அன்பு உங்களை பறக்க வைக்கும், ஒரு செகண்ட்ல லைட்னஸ் ஆக்கும். கடைசியானது லெட் கோ இன்ஸ்டன்ட்லி, உடனடியாக விட்டுடுங்க. எந்த அளவுக்கு கடந்த காலத்தை பிடிச்சிட்டு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த தருணத்துல நீங்க வாழல. ஒவ்வொரு மனிதனும் கடந்த காயங்கள், துக்கங்கள், வேதனைகள், சம்பவங்கள், சூழ்நிலைகளை சுமந்துட்டு இருக்கிறாங்க. மேலும் இந்த போஜ், இந்த சுமை அவரை இந்த தருணத்துல வாழ விடுறதில்லை. அவங்க இங்க மட்டும் இல்லை, அவங்க கடந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. விட்டுடுங்க, போக விட்டுடுங்க. எந்த அளவுக்கு நீங்க எதையோ யாரையோ டைட்டா பிடிச்சிட்டு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வலியும் வேதனையும் உங்க கையில இருக்கும். ரிலீஸ் பண்ணிடுங்க, அதை லெட் கோ பண்ணிடுங்க, போக விட்டுடுங்க. அது மூச்சு விடட்டும். சில மனிதர்கள் இருக்கிறாங்க, ரொம்ப ஓவர் கேர் பண்றாங்க. பேரண்ட்ஸ் நிறைய நேரத்துல தன்னுடைய குழந்தைகளை ஓவர் கேர் பண்றாங்க, அதிகமா அக்கறை காட்டுறாங்க. அதனாலதான் குழந்தைங்க பெற்றோர்கள் சுத்தி இருக்கும் போது எரிச்சல் அடைகிறாங்க. அவங்க எப்ப பாரு இதை பண்ணு, இதை பண்ணாத, இதை பண்ணு, இதை பண்ணாதன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. அதனால அவங்க முற்றிலும் தொந்தரவடைகிறாங்க, எரிச்சல் அடைகிறாங்க. அவங்க அதுல இருந்து விடுபடணும். எனவே இந்த ஓவர் கேரிங், ரொம்ப அக்கறை காட்டுற நேச்சர், பேரண்ட்ஸ் உடைய இந்த ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய நேச்சரே அந்த குழந்தைங்களுக்கு உள்ளத்தின் வெறுப்புக்கு காரணமாயிடுது. எனவே கடந்ததை விட்டுடுங்க, உறவுகள்ல லேசா இருங்க, நேச்சரோட கனெக்ட் பண்ணுங்க. ஒரு நீண்ட நடைப்பயணம் எடுத்துக்கோங்க. அப்புறம் அந்த எறும்புகளை பாருங்க, அது எப்படி நடந்து போகுது. அந்த கொசுக்களை பாருங்க, அந்த அணிலை பாருங்க, நாயை பாருங்க, பூனையை பாருங்க. அது உங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்குது. சிலர் கேட்குறாங்க, இந்த மிருகங்களுக்குன்னு தனியா பரந்தாமம் இருக்குதா? இந்த மிருகங்கள் எவ்வளவு பிறவிகள் எடுக்குது? சிங்கம் எத்தனை பிறவிகள் எடுக்குது? சிங்கத்தினுடைய ஆத்மா ஆட்டினுடைய சரீரத்துக்குள்ள நுழைய முடியுமா? அல்லது சிங்கத்துக்கு தனி உலகம் இருக்குதா? ஆட்டுக்கு தனி உலகம் இருக்குதா? பறவைகள் எத்தனை இருக்குது? இந்த மாதிரி கேள்விகள் கேட்குறாங்க. என்னன்னா, ஆத்மா எப்படி சதோ பிரதானமானதோ அதே மாதிரி மிருகத்தினுடைய ஆத்மாவும் சதோ பிரதானமானது. மேலும் துவாபர யுகத்திலிருந்து இந்த மிருகங்கள் ரொம்ப இம்சை தரக்கூடியதாக மாறிடுச்சு, வயலண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இயற்கை தூய்மையற்றதாயிடுச்சு. அதனால இந்த மிருகங்களும் இம்சை தரக்கூடியதாக ஆயிடுச்சு. சத்தியுகத்துல இயற்கை தூய்மையா இருந்தது, மேலும் மிருகங்களும் இம்சையற்றதாக இருந்தது. துவாபர யுகத்திலிருந்து மிருகங்கள் இம்சை தரக்கூடியதாக ஆயிடுச்சு, இயற்கையும் தூய்மையற்றதாக ஆயிடுச்சு. அப்புறம் ஒன்று சொல்லுவாங்க, சிங்கத்துக்குன்னு ஒரு உடலியல் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அது மாமிசம் சாப்பிடக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதனுடைய உடல்கள்ல உடலியல், உடற்கூறியல், உயிர் வேதியியல் பரிணாம வளர்ச்சி சீரழிவு ஏற்பட்டிருக்கணும். அதனாலதான் அது இப்படி ஆயிருக்கணும். துவாபர யுகத்திலிருந்து மனிதன் வேட்டையாடக்கூடிய புது தொழில ஆரம்பிச்சான். அதனாலதான் இந்த மிருகங்கள் இவ்வளவு வயலண்டா இம்சை தரக்கூடியதாக ஆயிடுச்சு. இல்லைன்னா பாபா சொன்ன மாதிரி சத்தியுகத்துல சிங்கமும் ஆடும் ஒரே ஓடையில தண்ணி குடிச்சது. எனவே இந்த மிருகங்களினுடைய பரிணாம வளர்ச்சின்றது திருப்பியும் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். நீங்க பாபாட்ட கேட்டீங்கன்னா பாபா சொல்வாரு, நீங்க என்னைய நினைவு செய்யறதுல கவனம் செலுத்துங்க, இது எல்லாத்தையும் மறந்துருங்க. இத பத்தி, இந்த அனிமல் கிங்டம் பத்தி, மிருகங்களை பத்திலாம் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
இந்த மிருகங்களினுடைய பரம்பித்தா யாரு, அது எப்படி செயல்படுது, அதுக்கு என்ன ஆகும், அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த விலங்குகளுக்கு எப்படி நன்மை செய்கிறது, அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பக்கம் விலங்குகள், ஒரு பக்கம் இயற்கை, ஒரு பக்கம் மனிதர்கள். மிருகங்களும் இயற்கையும் மனிதனை சார்ந்து இருக்குது. மனிதன் எப்போ அழியிறானோ அப்போ அதுவும் அழிய ஆரம்பிக்குது. மனிதன் எப்போ வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கிறானோ அப்போ அதுவும் வளர்ச்சி அடையுது. எப்போ மனிதன் 100% இம்சையற்றவன் ஆகிறானோ அப்போ சிங்கமும் தானாகவே 100% இம்சையற்றதாக ஆயிடும். நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க இயற்கையோட கனெக்ட் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு இயற்கையினுடைய விதவிதமான ரகசியங்கள் தெரிய வந்துடும். அப்போ இந்த மிருகங்களினுடைய பரந்தாமம் எங்க இருக்குதுன்றது உங்களுக்கு தெரிய வந்துடும். சிங்கிள் டாஸ்க், வெறுமனே ஒரு விஷயத்துல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்க கேட்குறீங்கன்னா வெறுமனே கேட்டுட்டே இருங்க. நீங்க எழுதுறீங்கன்னா வெறுமனே எழுதுங்க. நீங்க சாப்பிட்றீங்கன்னா வெறுமனே சாப்பிடுங்க. மொபைல் ஃபோன் இல்லாம சாப்பிட்றதுன்றது பெரிய சாதனை. அப்புறம் விஷயம், நோ கம்ப்ளைண்ட். எதையும் புகார் சொல்லாதீங்க, எதையும் நீங்க குறை சொல்லாதீங்க. கம்ப்ளைண்ட்ஸை ட்ராப் பண்ணிடுங்க, விட்டுடுங்க. ஓம் சாந்தி. ஒவ்வொரு கூடின் வானம் சிவமன்மனாபவ, அதின்னோடி சிவமன்மனாபவ, காயத்தின் மறுவது சிவமன்மனாபவ, குற்றத்திற்கும் கருணை சிவமன்மனாபவ, ஒவ்வொரு மோரவுக்கின் வைராக்கியம் சிவமன்மனாபவ, ஒவ்வொரு தவத்தின் தீ சிவமன்மனாபவ, ஒவ்வொரு பன்னீரின் புன்மதி சிவமன்மனாபவ, ஒவ்வொரு ஒரு புள்ளி திணிதல் சிவமன்மனாபவ, மங்கிப்பொரு போராட்டத்தின் எளிவை சிவமன்மனாபவ, வேதனையின் நிம்மதி சிவமன்மனாபவ, போர்களின் உணர்வா சிவமன்மனாபவ, ஒரு யோகத்தின் கிரீடம் சிவமன்மனாபவ, ஒவ்வொரு சொல்லின் சாரும் சிவமன்மனாபவ, ஒவ்வொரு கண்டத்தின் மாறை சிவமன்மனாபவ, ஒவ்வொரு சோதையின் நிதம் சிவமன்மனாபவ, ஒவ்வொரு சீதையின் ராமன் சிவமன்மனாபவ, ஒவ்வொரு குரலின் ஜபம் சிவமன்மனாபவ, அஜபா ஜபம் மன்மனாபவ, அலைக்கும் சிவனின் கீதம் தேக உணர்வை அழிக்கும் சீதம், புராணுவிலும் ஒலிக்கும் ஓர் நாமம் சிவமன்மனாபவ, 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 ஒவ்வொரு சுவாசமும் சிவமன்மனாபவ, 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 சிவமன்மனாபவ.